இத்தனை நாளா நான் உன்னை புருஷனை மதிக்கிறவன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, நீ சேலஞ்சோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்ட. கிங்கோட உனக்கு கல்யாணம் ஆனத. இன்னைக்கு நீ உன்னோட லிமிட்டை மீறத நான் பார்த்தேன் பிரக்யா. இந்த மாதிரி எப்போ நடக்கும்? ஒன்று கல்யாண வாழ்க்கையில் நாம சந்தோஷமா இல்லாதப்போ, இல்லை கல்யாணமே நடக்காதப்போ. அதாவது கிங்கோட நீ சொல்ற மாதிரியான உறவு உனக்கு இல்லைன்னு தான் தோணுது. இது ரொம்ப ஆடான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. நீ கிங்கோட மனைவின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்க, ஆனா நீ அவனோட மனைவியா இல்லையே. உன்னோட இந்த உறவு உன் குங்குமத்தோடையும் மாங்கல்யத்தோடையும் இணையலன்னு தோணுது. ஏன்னா கல்யாண உறவு இருந்துச்சுன்னா உன் நெத்தியில அவன் பேருக்கான குங்குமம் இருந்திருக்கும், கழுத்துல மாங்கல்யமும் இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் விடு. கல்யாண வாழ்க்கையில முக்கியமான விஷயம் கல்யாணத்துல பண்ற சத்தியங்கள். நீ உண்மையிலேயே சத்தியம் பண்ணிருந்தனா இன்னொருத்தனை உன்னோட வாழ்க்கையில நெருங்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா நீ எப்பவுமே என்ன நெருங்க விடாம தடுத்ததே இல்லை, உன்னை தொட விடாம தடுத்ததில்லை. அவ்வளோ ஏன் இன்னைக்கு நீ என்னை அடிக்காததுக்கு காரணம் கூட இன்னமும் நீ என்ன வெளியால பார்க்கலங்கிறதா உண்மை. இதுவே இன்னொருத்தங்க மனைவி இங்க இருந்திருந்தா கண்டிப்பா என்ன அடிச்சிருப்பாங்க, எப்படி என்ன தொடலான்னு கேட்டிருப்பாங்க. இது பாரு, நான் உன்னோட கேரக்டர் தப்பா இருக்குன்னு சொல்ல வரல. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என்ன காதலிக்கிற. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்னன்னா, நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிற. நீ சொல்ற பொய்யை கேட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உன்னோட மனசுல எனக்காக ஒதுக்கி வச்ச இடத்த நீ இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. நான் உன்னை என் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சேன், ஆனா நீ உன்னோட மனசுல இருந்து என்ன ஒதுக்கி வைக்கலங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ என்ன இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்க. வெளி உலகத்துக்கு மிஸ்ஸஸ் கிங்கா இருக்க, ஆனா நான் நல்லா இருக்கணும்னு விரதம் வைக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னோட நெத்தியில என் கையால குங்குமம் வச்சு விட்டேன். உறுதியா சொல்றேன், வாழ்நாள் முழுக்க உன்னோட நெத்தியில என் பேருக்கான குங்குமம் தான் இருக்கும். ஏன்னா என்னோட மூச்சு காத்தும் உன்னோட விதியும் இந்த குங்குமத்தோட இணைஞ்சிருக்கு. நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. நமக்கு நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. நீ சொன்னா போதுமா? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். இது உண்மையான ப்ராமிஸ் தானா? உண்மையான ப்ராமிஸ் தான். என் குங்குமத்துல எப்பவும் உங்க பேர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பார்ட்டியில நீ தான் என்கிட்ட வந்து நம்ம கல்யாண வாழ்க்கை எனக்கு ஞாபகம் இருக்கு, கல்யாணத்துல பண்ண சத்தியங்கள் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய சத்தியங்கள் ஞாபகம் இருக்கிறதுனால தான் சின்ன சேலஞ்சஸ் உனக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்ட. உனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் நாம பண்ண சத்தியங்கள் இல்ல. நீங்க ப்ளீஸ் இங்க இருந்து போறீங்களா? நான் இன்னும் முடிக்கல. நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் கிடைக்கல. நான் பதில் சொல்லி உங்களோட கேள்வியை இம்பார்ட்டன்ட் ஆக்குறதுக்கு விரும்பல. நீங்க வற்புறுத்தி என்னை எதையும் ஒத்துக்க வைக்க முடியாது. ஆனா நான் பேசும்போது நீ என்ன பேச வேண்டாம்னு தடுக்கல. நான் நடுவுல பேசினேன்னா இந்த விஷயம் பெருசாயிட்டே இருக்கும் தான் நான் அமைதியா இருக்கேன். நீ இந்த இடத்துல பேசாம இருக்க, ஆனா காதல்ல இருந்து எப்படி வெளியே வருவ? என்ன விடுங்க ப்ளீஸ், இங்க இருந்து போங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் மாட்டேன். என்னை விட்டு தள்ளி இருங்க ப்ளீஸ். சரி, நீ என்னை விட்டு தள்ளியே இரு. இந்த விஷயத்துல என்னால உன்னை தடுக்க முடியாது. அதே மாதிரி நான் உன்னை நெருங்கி வரதை கூட உன்னால தடுக்க முடியாது. முன்னாடி நான் ஃபீல் தான் பண்ணேன், ஆனா இப்ப டைரக்டா பார்த்துட்டேன். உன்னோட மனசுல எனக்காக இடம் இருக்கு. நீ என்னை மட்டும் தான் காதலிக்கிற. இந்த விஷயத்த நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கியரா என்னோட மகதாங்கிறத மட்டும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அவளை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். காதலை தவிர இன்னொரு விஷயமும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு. அது நம்மளை ஒன்று சேர விடாது. ஆனா நான் சேலஞ்சில் ஜெயிச்சேன்னா அந்த விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையை விட்டு தள்ளி வச்சிருவேன். உன்னையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஐ ப்ராமிஸ்.
இன்னொரு விஷயம், ட்ரூத் அண்ட் டேர் மாதிரி எனக்கு நீ வச்ச விரதமும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நீ எனக்காக விரதம் வச்ச, நான் உனக்கு தண்ணி கொடுத்து விரதத்தை முடிச்சு வச்சேன். அதனால நீ மறுபடியும் என்கிட்ட என்ன உன்னோட புருஷனா நினைக்கலன்னு சொல்லாத. ஞாபகம் இருக்கா உன்னோட நெத்தியில நான் என் கையால குங்குமத்தை வச்சேன். உறுதியா சொல்றேன், வாழ்நாள் முழுக்க உன்னோட நெத்தியில என் பேருக்கான குங்குமம் தான் இருக்கும். இன்னைக்கு நீ உன்னோட லிமிட்டை மீறத நான் பார்த்தேன் பிரக்யா. இது எப்போ நடக்கும் தெரியுமா? யாராவது கல்யாணத்தால சந்தோஷமா இல்லாதப்போ, இல்லைன்னா கல்யாணமே நடக்காதப்போ. ஹலோ கிங் கண்ணா, நல்ல வேலை நீ போன் பண்ணிட்ட. நானே பண்ணலாம்னு நினைச்சேன். என்னாச்சு, ரொம்ப பிஸி ஆயிட்டியா? உன்னால பேச கூட முடியலையா? சரி, நீ எப்ப வீட்டுக்கு வர? 15 மினிட்ஸ்ல இருப்பேன். சரி, சீக்கிரமா வந்துரு, நாம அப்புறமா பேசிக்கலாம். என்னாச்சு சித்தி? இதுக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணப்ப பிரக்யா வீட்ல இல்லன்னு சொன்னீங்க, ஆனா அவ இருக்கன்னு சொல்றா. உங்க ரெண்டு பேர்ல யார் போய் சொல்றது? ஓஃபோ, எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற? யாருமே போய் சொல்லல. அவ வீட்ல இல்லன்னு நான் சொல்லும்போது நிஜமாவே அவ வீட்ல இல்ல. பிரக்யா நான் வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் அவ வந்திருப்பா. நீ வீட்டுக்கு வா, நாம அப்புறமா பேசலாம். ஓகே, என்ன எதுக்காக அவசரமா வர சொல்றீங்க சித்தி? என்ன விஷயம்? நான் உனக்கு சீக்கிரமா உண்மையை காட்டியே ஆகணும். வந்ததுக்கு அப்புறம் நீயே உன் கண்ணால பார்க்க போற. சித்தி ஹலோ. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுப்பா. எனக்கு பயமா இருக்கு. நீ வா, நாம பேசிக்கலாம். ஓகே, ஐ அம் கமிங். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த போட்டோவே உனக்கு எல்லாத்தையும் சொல்லிடும். நான் உன்கிட்ட இப்போ உண்மையதான் சொன்னேன். ஆனா பிரக்யா போய் சொன்னான்னு இந்த போட்டோ சொல்லிடும் உனக்கு. 15 நிமிஷம் தான். அபி இங்கே இருந்தா நல்லா இருக்கும். என்ன அபிஷேக், இது இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல? இல்லையே, என்ன நீங்க உட்கார சொல்லுவீங்கல்ல? ஆமாமா, உன்கிட்ட அதை சொல்லதான் வந்தேன். ரொம்ப புத்திசாலியா இருக்க. நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேன் அபிஷேக். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கும் உன்னை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ல. நான் ரொம்ப நல்லா டீ போடுவேன். போடுவா? இல்ல வேண்டாம். உங்க மைண்ட்ல இருக்கிற வில்லத்தனமான விஷயத்த நீங்க மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், உங்க மைண்ட்ல தான் அழுக்கு இருக்கு, என் மைண்ட்ல இல்ல. சரி, ஓகே. இப்பதான் நாம வெளிப்படையா பேசுறோம்ல, அதனால நானும் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட யோசனை, உன்னோட பார்வை எல்லாமே தப்பா இருக்கோ இல்லையோ, ஆனா உன்னோட செயல்கள் ரொம்பவே தப்பா இருக்கு. அது எனக்கு மட்டும் தெரியும். இந்த உலகமே அதை வேற மாதிரி சொல்லும், வேற மாதிரி தான் பாக்கும். அது இப்பவே நான் என் வாயால சொல்லிட்டா அது உனக்கு ரொம்பவே அவமானமா போயிடும். எனக்கு என்ன நினைச்சு கவலை இல்ல, இன்னொருத்தனை நினைச்சுதான் கவலையா இருக்கு. அதனால நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், என் பர்சனல் மேட்டரை விட்டு தள்ளியே இருங்க. நான் கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நான் ஒருவேளை உண்மையிலேயே ஏதாவது பண்ணேன்னா அப்புறம் நீங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் முழுசா தெரியலன்னும் போது அதுல தலையிடாதீங்க, மத்தவங்க மேல தப்பான பழிய போடாதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு உங்க ரெண்டு பேரோட கண்களை பார்த்தாலே தெரியுது. புரியுதா? உங்களுக்கும் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. அப்புறம் ஏன் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்? இது பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற யோசனை ஒரே மாதிரி இருக்கு. நானும் பிரக்யா கிட்ட சொல்றேன், அவ கண்கள்ல எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன், ஆனா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ், எனக்காக நீங்க ஒண்ணு பண்ண முடியுமா? நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே போய் பிரக்யா கிட்ட சொல்லுங்களேன். நீங்க சொன்னாலும் அவன் நம்புறானான்னு பாப்போம். இன்னில இருந்து 6 நாள் கழிச்சு நாம ஒரு நாள் டீ குடிக்கலாம். ஏன் 6 நாளைக்கு அப்புறம்? சூப்பர்மேன். ஹலோ டார்லிங். சூப்பர்மேன், சன்னி என்கிட்ட இந்த நோட்புக் கேட்டான். இத நீங்க அவன் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே. ஆனா சூப்பர்மேன், என்ன மறந்துட்டீங்க? என்ன? என்னோட கிசி. அம்மா எங்க? ஒருத்தங்க வருவாங்கன்னு வெயிட் பண்றாங்க. உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பை. பை. அப்பாவை பல வருஷமா கழிச்சு பாக்குற பொண்ணு மாதிரிதான் கியாரா அபிகிட்ட எப்பவுமே பழகுறா. கியாராவை ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல ரத்த பந்தம் இல்லாமலே இப்படி இருக்கா.
ஒருவேளை ரத்த பந்தம் இருந்திருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பிரக்யா அபிய தன்னோட புருஷன் மாதிரி காதலிக்கிறா. அபி என்னடானா கியாராவ தன்னோட மக மாதிரியே பாக்குறா. கடவுளே, நான் எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? நிஜமாவே கலியுகம் வந்துருச்சு. என்ன பண்றது? ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க டீ குடிக்கிறத பாக்கும்போது, போனை பாக்குறத பாக்கும்போது தினமும் மகளை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி இருக்கு. நீங்க மறந்துட்டீங்களா? உங்க மகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்கிட்ட என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவா சொல்லு. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுற? விஷயம் நம்ம 2 பேர் கையில இருந்து நழுவிக்கிட்டு இருக்கு. இப்பதான் பெரிய பாட்டி த்ரிஷா பிரபா கிட்ட பேசுறது கேட்டேன். அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? 7 வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்னும் 7 நாள் தான். இது சீக்கிரமா மாறி போயிடும். மைதிலி, நீ எதுக்காக என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நேகாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறது பிரச்சனையா, இல்ல பிரக்யா இந்த வீட்டுக்கு வராங்கிறது பிரச்சனையா? உன்னோட மனசுல என்ன இருக்கு, உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நீயே கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்போ எனக்கு எப்படி புரியும் சொல்லு? என்னோட மைண்ட்ல எல்லாமே கிளியரா இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் எதுவும் மைண்ட்ல கிளியரா இல்லன்னு எனக்கு தெரியுதுங்க. கண்டிப்பா நேஹாவோட கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. காரணம் எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த பையனும் எனக்கு பிடிக்கல, அவனோட அம்மாவும் எனக்கு பிடிக்கல. அந்த பையன் என்ன வேலை செய்யறான்? அவன் அண்ணா கூட தானே அவன் இருக்கான். வெளியில அவனுக்கு வேற யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு தானே அவன் அண்ணா அவனுக்கு வேலை கொடுத்துருக்கான். அவனுக்கு எந்த வேலையும் செய்ய தகுதியே இல்லை. அதனால தான் அவன் அண்ணா வேலை கொடுத்துருக்கான். அவனால அவனையே பாத்துக்க முடியாதப்போ என் மகளை மட்டும் அவன் எப்படி நல்லா பாத்துப்பான்? இதையெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். அட, நான் சொல்றது முழுசா கேளுங்க. நான் பேசும்போது நடுவுல பேசாதீங்க. இது பாருங்க, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அபியும் பிரக்யாவும் தலையிடாம இருந்திருந்தாங்கன்னா நேஹாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்காது. அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கும்போது இவங்க சம்மந்தி ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரோட காதல் கதைக்கு பாட்டி வேற சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் த்ரிஷாவும் பிரபாவும் அவங்க 2 பேரும் நம்பிக்கையா பேசுறாங்க பிரக்யா சீக்கிரமா வீட்டுக்கு வருவான்னு. என்னங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க. பிரக்யா மட்டும் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டானா அவ முதல்ல நம்ம 2 பேரையும் தான் பழி வாங்குவா. அப்புறம் அவ வீட்டுக்கு முதலாளி ஆயிடுவா. அப்புறம் என்ன வேணா பண்ணுவா. அப்புறம் நீங்க ஃபேமிலி பிசினஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவ அதை உங்களை வேலை செய்ய விட மாட்டா. முதல்ல உங்க உரிமைகளை உங்ககிட்ட இருந்து பறிப்பா. அந்த வேலையை விடுங்க. நம்ம 2 பேரையும் வீட்டு விட்டு வெளியில அனுப்பிட்டானா? அதனாலதான் உங்ககிட்ட படிச்சு சொல்றேங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அபியும் பிரக்யாவும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கோங்க. இந்த விஷயத்துல நேஹாவோட வாழ்க்கை மட்டும் சம்மந்தப்படல. நம்ம 2 பேரோட ஃபியூச்சரும் இதுல அடங்கி இருக்கு. அம்மா, சூப்பர்மேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா? எனக்கும் அவரை ரொம்ப, அதாவது எல்லாருக்கும் சூப்பர்மேனை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் அவரை பிடிக்கும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்ல? இல்ல, அதனால தானே நீங்க அவரை ஹக் பண்ணீங்க. அவரை நீங்க ஹக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ரொம்ப. நான் உங்களை ஹக் பண்ணும்போது ரொம்ப எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவனோ அதே மாதிரி நீங்க அவரை ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கல்ல. ஒன்னு சொல்லுவா, வெயிட், நான் காட்டுறேன். சரி, போதும். நோ வெயிட், இதோ நான் வந்துடுறேன். நான் எதுக்காக இப்படி பண்றேன்? என்னால என் மனசை ஏன் கட்டுப்படுத்த முடியல? இவர் என் முன்னாடி வந்தார்னா என் மனசுல இருக்கிறதெல்லாம் என் முகத்துல தெரியுது. இதுக்கப்புறம் இவரை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. கியரா என்னோட மக, பிரக்யா என்ன காதலிக்கிறா. நான் கியரா மேல பாசம் வச்சிருக்கேன், கியரா என் மேல பாசம் வச்சிருக்கா. ஆனா கிங் எங்க நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க கதையில கிங்குக்கு என்ன வேலை? அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. நான் அவருக்கு நெருக்கமாயிட்டேன்னு கூட சொல்லலாம். இப்படியே நடந்துட்டு இருந்தா அவர் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அவர் சேலஞ்சில் ஜெயிச்சிருவாரு. அப்புறம் கியாராவ இல்ல, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவரை ஜெயிக்க விடக்கூடாது. இவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அதுக்கு நான் முதல்ல கண்ட்ரோலா இருக்கணும். ஆனா எப்படி? நான் நிறைய பேசிட்டு வந்திருக்கேன். என்னடா பேசுன? சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டேன், சொல்ல கூடாததையும் சொல்லிட்டேன். ஆனா இதுல ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு.
கேரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ண கையோட பிரக்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். ஆனா அதை ப்ரூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இத்தனை வருஷமா கேரா பிரக்யா கூட தான் இருந்தா. ஸோ அவ எங்க பிறந்தா, எப்படி வளர்ந்தா எல்லாமே அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அவ பர்த்துக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், இது எல்லாமே பிரக்யா கிட்ட தான் இருக்கு. எல்லா ஆதாரமும் அவகிட்ட தான் இருக்கு. அதையெல்லாம் எப்படி எடுக்கிறது? என்னை காதலிக்கிறா, ஆனா கருணையை காட்ட மாட்டேங்கிறா. ஓய், நீங்க 2 பேரும் ஏன் சிரிக்கிறீங்க? இதுதான் நாங்க 2 பேரும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனா இப்பதான் உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. நீ சொன்னது உண்மைதான், ஆனா அது கம்ப்ளீட் உண்மை கிடையாது. என்னடா சொல்ற? அது என்னன்னா, அவளுக்கு என் மேல இருக்கிறது சாதாரண காதல் இல்ல. அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. என்னடா இது? 7 நாள் சேலஞ்ச் கொடுத்துருக்கா. இன்னைக்கு 2வது நாள். டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ஆனா நான் இன்னும் ஒரே இடத்துல தான் இருக்கேன். இந்த 7 நாள்ல கேரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணலனா, கேராவை என்கிட்ட கொடுக்கறது அப்புறம் அவளை பார்க்க கூட விட மாட்டா. பொண்ணோட சேர்த்து அம்மாவும் என்னை விட்டு பிரிஞ்சிருவா. என்னோட காதல் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிடும். என்னோட மக இன்னொருத்தனுக்கு மகளாயிடுவா. என்ன பண்றது? எனக்கு இது எதுவுமே சுத்தமா புரியல அபி. நீயும் பிரக்யாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. காதலுக்கான அடையாளமா ஒரு குழந்தையும் இருக்கு. அப்புறம் எதுக்காக அவங்க உன்னை இன்னும் ஒதுக்குறாங்க? அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு புரியல. இப்ப எதுக்காக அவ இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றான்னு தெரியல. அவளையும் என் மகளையும் என்னை விட்டு தள்ளி வைக்கிறா. அவளே குழப்பத்துல இருக்கா. இதுல எனக்கும் குழப்பத்தை உண்டாக்குறா. ஆனா இதுக்கப்புறம் எல்லாம் நான் கன்ஃபியூஷன்ல இருக்க மாட்டேன். முதல்ல நான் கேரா என்னோட மகங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன். அப்புறம் கேராவோட பிரக்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். That is the plan. After that I don't know. பாசமா அவங்கள சமாதானப்படுத்தலாம்ல. இதுக்கு மேல பாசமான எப்படி பேசுறது? கிஸ் பண்ணி தான் சாட்சின்னு சொல்லுவா. ஏத்துக்க மாட்டேங்கிறாளே. எனக்கு ஆதாரத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி பேசுங்கங்கறா. அவகிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆதாரம் கேக்குறா. விளையாடுறாளா அவ? இப்போதான் நீ எங்ககிட்ட கேராவோட பாஸ்போர்ட், அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்குன்னு சொன்னால. அப்படின்னா நாம பிரக்யாவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நேத்து நான் உங்ககிட்ட சொன்னதுதான் இன்னைக்கு நீங்க பண்ண சொல்றீங்க. திருட சொல்றீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதுல நமக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும். இங்க பாரு, நாம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம போனாதான் அது திருட்டாகும். பட் அவங்க எல்லாரும் வீட்டுல இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும். அப்போதான் கரெக்டா வரும். நாம ஒண்ணும் அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்ல. நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில போங்கன்னு துரத்தி அடிக்க முடியாது. கரெக்டா? உன்னை தனியா கூட்டிட்டு போய் நிக்க வச்சு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும். வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அவங்க முன்னாடியே திருடணுமா? இதுனா அல்வாவாடா? வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது எப்படா எல்லாத்தையும் சர்ச் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம எந்த ரூம்ல அந்த பேப்பர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. எப்படி அதை எடுக்கிறது? ஐடியா கொடுக்குறான் பாரு. எப்படியும் அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவன் சித்தி இருக்காங்களே, சித்தி ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான் இருக்காங்க. சிசிடிவி கேமரா அவங்க ஒரே இடத்துல நின்னுட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எப்படி கிங்கும் திரும்பி வரப்போறான்ல, அவனோட வேலை கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போறான். அவன் வந்தானா இன்னும் சொல்லவா வேணும்? சோ இதுக்கெல்லாம் நடுவுல நாம எப்படி சார் திருடுறது? ஓ, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. சொல்லுங்க. முதல்ல சொல்லு. சொல்லி தொலையண்டா. நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கம்பெனியோட பேர்ல குழந்தைங்களுக்கான ஆல்பம் லான்ச் ஆகுது. இதுக்கு உன்னையும் ஃபேமிலியோட இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன? உன்னை வச்சுட்டு என்னடா பண்றது? நான் இங்க என் ஃபேமிலியை சேர்க்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ பார்ட்டியை பத்தி யோசிக்கிற? நான் சொல்றத முழுசா கேளண்டா. என்ன கேட்கறது? மிஷனை முடிக்கிறதா இல்ல பார்ட்டி பண்றதா? த்ரிஷா, என்ன நீ இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்க? எங்க தேடி பிடிச்சவன? இல்ல இவன் தான் உன்னை தேடினா? பாவம் அந்த பொண்ணு. எல்லா விஷயத்தையும் நீ மறந்துகிட்டே இருக்க. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அபி, நான் ஒண்ணு அங்க போக சொல்லலடா. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அங்க போறதுக்கு பதிலா கிங்கோட ஃபேமிலியை அனுப்பி வச்சிட்டோம்னா வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்களே. அவங்க எதுக்கு அங்க போகணும்? அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். அதை பத்தி நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு பார்ட்டி நடக்கும். சோ இருட்டோட இருட்டா வீட்டோட வெளிச்சத்தை வீட்டுக்கு விட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? என்னமா ஐடியா கொடுக்கறான்ல. நான் முன்னாடியே நினைச்சேன். நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட வேலையை நீ பாரு, மத்த திருட்டு வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
இன்னைக்கு நான் வெளுத்து கட்ட போறேன். அப்படின்னா அந்த ப்ரூஃப் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். கியாரா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாள்ல. கியாராக்கு பின்னாடியே பிரக்யாக்காவும் வந்துருவாங்க. பிரக்யாக்காவோட போய் மாட்டிக்கிச்சுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவங்க உண்மையை சொல்லிதானே ஆகணும். அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி ஆயிடுவோம் நிஷா. டேய் நான் ஹக் பண்ணா நீ தப்பா எடுத்துக்க மாட்டல? டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா ப்ளீஸ். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம். இப்பவே இமேஜின் பண்ணி பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நான் கியாரா பிரக்யா 3 பேரும் சேர்ந்து ஒரே டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்களும் தான். யா நாங்களும் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏய்